ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் லெசன் 2 பண்டைய இந்தியா, செம்புக்கால, பெருங்கற்கால, இரும்புக்கால, வேதகால பண்பாடுகள். ஓகேவா, பார்க்கலாம். இந்த லெசனில் நமக்கு வட இந்தியாவை பற்றி தேவையில்லை. தமிழகத்தில் பெருங்கற்காலம், இரும்பு காலம் அது மட்டும் போதும். அதை மட்டும் பார்க்கலாம். தமிழகத்தில் புதிய கற்காலத்தில் பழக்கத்தில் இருந்த இறந்தவர்களை புதைக்கும் முறை பெருங்கற்காலத்திலும் தொடர்ந்தது. ஈமச்சடங்கின் போது பெரிய கற்பலகைகளை பயன்படுத்தி வட்ட வடிவம், குத்துக்கள் என பல வகையான கல்லறைகளை உருவாக்குதல் பெருங்கற்கால பண்பாட்டு கூறாக அறியப்படுகிறது. இத்தகைய பெருங்கற்கால சான்றுகள் தமிழகத்தில் பல பகுதிகளிலும் காணப்படுகின்றன. தாழியில் புதைக்கும் வழக்கம் மற்றொரு முறையாகும். இதற்கான சான்றுகள் ஆதிச்சநல்லூரில் தற்போதைய தூத்துக்குடி மாவட்டம் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. தமிழகத்தில் இறந்தவர்களை புதைக்கப்பட்ட புதைமேடுகள் மட்டுமே கருப்பு நிற மட்பாண்டங்கள் அதிகம் கிடைக்கின்றன. அக்கால மக்கள் வாழ்ந்த குடியிருப்பு பகுதிகளில் அவை காணப்படவில்லை. முதுமக்கள் தாழியை பொறுத்தமட்டில் பெரும்பாலும் கற்கள் பயன்படுத்தப்படவில்லை. இருப்பினும் முதுமக்கள் தாழிகள் காலத்தவை என்றே வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஏனெனில் மட்பாண்டங்கள், இரும்பு பொருள்கள், மணிக்கற்கள் போன்ற ஈம காரியங்களில் பயன்படுத்திய பொருள்கள் பெருங்கற்கால கல்லறைகளில் காணப்படும் பொருள்கள் போன்றே உள்ளன. பெருங்கற்கால ஈம நடைமுறைகள் பொது ஆண்டு 2-3ஆம் நூற்றாண்டுகள் வரை தொடர்ந்ததாக மதிப்பிடப்படுகிறது. இக்காலகட்டத்தில் அசோகர் பிராமி எழுத்து முறை போன்ற தமிழ் பிராமி எழுத்து முறை இருந்துள்ளது என்பது கொடுமணல், அதாவது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது, அதோட அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. பெருங்கற்கால மரபு பிந்தைய நூற்றாண்டுகளில் தொடர்ந்திருப்பதற்கான சான்றுகளும் காணப்படுகின்றன. சங்க காலம் வரையிலும் இதுபோன்ற ஈமக்குழிகள் மக்களால் நினைவு கூறப்பட்டுள்ளன. வைகை ஆற்றுப்படுகையின் மேல் பகுதியில் காணப்பட்ட பழைய காலத்தைச் சேர்ந்த 4 நடுகற்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் காணப்படுகின்றன. இவை ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவையாக இருக்கலாம். ஆணிரை கவர்தல் தொடர்பாக சங்க இலக்கியங்கள் விவரிக்கப்படும் நடுகள் நடும் மரபினை நிறுவும் சான்றுகளாக இந்த நடுகற்கள் காணப்படுகின்றன. இதன் காரணமாக சங்க காலம் என்பது பொது ஆண்டுக்கு முன் முதல் நூற்றாண்டு அல்லது அதற்கு சற்று முன்னதாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். போரில் இறந்த வீரர்கள் நினைவாக நடுகள் நடும் மரபு ஈம குத்துக்கள் மரபின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. ஈம குத்துக்கள், நினைவுகள், கல்திட்டை போன்றவை தமிழகத்தில் காணப்படும் பெருங்கற்கால ஈமச் சின்னங்களாகும். நெக்ஸ்ட் பாக்ஸு, கருப்பு சிவப்பு வண்ண மட்கலங்கள், மனித எலும்புச் சான்றுகள் மற்றும் இரும்பு பொருட்களுடன் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி அருகில் உள்ள வடமலைக்குண்டா எனும் இடத்தில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இங்கு சில கற்பலகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் திருப்பூர் மாவட்டம் சிங்காரிபாளையம் குந்தலம் அருகே நடந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது உப்பாறு நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்களின் வாழிடங்கள் இருந்ததை சுட்டிக்காட்டுகிறது. தமிழகத்தில் பெருங்கற்கால அகழாய்விடங்கள். ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 1876ஆம் ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த இயற்கைவியலாளரும் இனவரைவியலாளரும் ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வை மேற்கொண்டார். அங்கிருந்து சுடப்பட்ட மட்பாண்டங்கள் பல அளவுகளிலும் வடிவங்களிலும் பாத்திரங்கள் ஆகியவற்றின் மாதிரிகளையும் கணிசமான எண்ணிக்கையில் இரும்பு கருவிகள், ஆயுதங்கள், பெருமளவிலான எலும்புகள், மண்டை ஓடுகள் ஆகியவற்றையும் தன்னோடு எடுத்துச் சென்றார். தற்போது அவை அனைத்தும் பெர்லின் அருங்காட்சியகத்தில் உள்ளன. இது புதைமேடு தாழிகள் ஆதிச்சநல்லூரில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து அன்றைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான A.J. ஸ்டூவர்ட், புகழ்பெற்ற மொழியியல் அறிஞரான ராபர்ட் கால்டுவெல் ஆகிய இருவரும் ஆதிச்சநல்லூர் சென்றனர். இப்பகுதியில் படிகக் கற்கள் நிறைந்திருப்பதைக் கண்டனர். உடனடியாக கற்களை வெட்டி எடுப்பது அங்கு தடை செய்யப்பட்டு அலெக்சாண்டர் ரீ என்பாரின் மேற்பார்வையில் அகழாய்வு பணிகள் தொடங்கின. தன்னுடைய கண்டுபிடிப்புகள் தொடர்பாக புகைப்படங்களோடு கூடிய விரிவான அறிக்கையை தயார் செய்து இந்திய தொல்லியல் துறையின் ஏஎஸ்ஐ 1902-3 ஆண்டறிக்கையில் வெளியிட்டார். சற்றேறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய தொல்லியல் துறை மேலும் ஒரு அகழாய்வை இங்கு நடத்தியது. பல புதிய செய்திகள் கண்டறியப்பட்டன. அதன் அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆதிச்சநல்லூரின் புதைமேட்டிலிருந்து கிடைத்தவை. அதிக எண்ணிக்கையில் கிடைக்கும் பல்வகைப்பட்ட தாழிகளும் மட்பாண்டங்களும் ஆணிகள், ஆயுதங்கள் உள்ளிட்ட இரும்பு கருவிகள், அதாவது கத்தி, வாள், ஈட்டி, அம்பு, சில கல்மணிகள், ஒரு சில தங்க நகைகள், வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீட்டு விலங்குகளான எருமை, வெள்ளாடு, செம்மறியாடு, சேவல், காட்டு விலங்குகளான புலி, மிலா அதாவது மான் வகை, அப்புறம் யானை ஆகியன, துணி, மரப்பொருள்களின் எச்சங்கள்,
வெண்கலப் பொருள்களின் மீதும் அணிகலன்களின் மீதும் விலங்கு உருவங்களை பொறிப்பது பழங்கால கைவினைத் தொழில்நுட்பத்தை குறிப்பதாகும். கால்டுவெல் இவ்விடத்திற்கு வந்திருந்த போது செம்பினாலான வளையல் ஒன்றையும் கண்டெடுத்தார். மட்பாண்டங்கள் செய்வதிலும் பித்தளையை உருவாக்குவதிலும் நெசவு, கல், மர வேலைப்பாடுகளிலும் ஆதிச்சநல்லூர் மக்கள் சிறந்து விளங்கினர். நெல் மற்றும் பிற தானியங்களின் உமியும் கண்டெடுக்கப்பட்டது. இத்தானியங்கள் அக்காலத்தில் புழக்கத்திற்கு வந்துவிட்டதை இது குறிக்கிறது. போர்களிலும் விலங்குகளை பலி கொடுக்கும் போதும் பயன்படுத்தப்பட்ட கருவிகளும் கண்டெடுக்கப்பட்டன. இது ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் வேத மதங்களை பின்பற்றியவர்கள் அல்ல என கால்டுவெல்லை எண்ண வைத்தது. பையம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓர் கிராமமாகும். 1960களில் இந்திய தொல்லியல் துறை பெருங்கற்காலத்தோடு தொடர்புடைய இவ்விடத்தில் அகழாய்வை நடத்தி கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்களை வெளிக்கொணர்ந்தது. மேலும் இப்பகுதியில் பெரும் எண்ணிக்கையிலான ஈமத்தாழிகளும் கண்டறியப்பட்டன. இப்பண்பாட்டின் காலம் ரேடியோ கார்பன் பரிசோதனை மூலம் பொது ஆண்டுக்கு முன் 1000 என்று கணிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொடுமணல். ஈரோட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் கிளை நதியான நொய்யல் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. கொடுமணல் 1980களிலும் 1990களிலும் தொடர்ந்து இங்கு அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்மை அகழாய்வு 2012இல் நடைபெற்றது. பழங்கால மக்கள் வாழ்விடங்களிலும் பெருங்கற்கால புதைமேடுகளிலும் மட்பாண்டங்கள், ஆயுதங்கள், கருவிகள், அணிகலன்கள், மணிகள், குறிப்பாக மொகஞ்சதரோ அகழாய்வில் கண்டறியப்பட்டதை போன்ற செம்மணி கற்கள் ஆகியவை அகழ்ந்தெடுக்கப்பட்டன. செம்மணி கற்கள் இப்பகுதியைச் சார்ந்தவை அல்ல என்பதால் தற்போது கொடுமணலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செம்மணி கற்கள் வேறு பகுதியிலிருந்து இங்கு கொண்டுவரப்பட்டிருக்கலாம். சங்க நூலான பதிற்றுப்பத்தில் சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் என்ற ஊர் அங்கு கிடைக்கும் விலை மதிப்பு மிக்க கற்களுக்காக புகழப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம் தான் இன்றைய கொடுமணல் என சில தொல்லியல் அறிஞர்கள் கருதுகின்றனர். இங்கு ரோமானிய நாணய குவியல்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் ரோம் பேரரசிற்கு விலை மதிப்பு மிக்க கற்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் இவை இப்பகுதியை வந்தடைந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஒரு இது டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கர்த்திட்டை டோல்மென் மல்லச்சந்திரமில், நெக்ஸ்ட் நெடுங்கல்மென் இது குமரிக்கல் பாளையத்தில் திருப்பூரில், தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் கூடிய நடுகள் புலிமான் கோம்பையில். சிப்பிகள், வளையல்கள், உலைக்கள எச்சங்கள், சூளை சாம்பல், தமிழ் பிராமி பொறிப்புகளை கொண்ட மட்பாண்ட குவியல்கள் போன்றவை இங்கு அகழாய்ந்தெடுக்கப்பட்ட ஏனைய பொருட்களாகும். ஈமக்குழிகள், ஈமத்தாழிகள், கற்படுக்கை புதைப்பு என பல வகைப்பட்ட புதைக்கும் முறைகள் கொடுமணலில் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இவற்றோடு மட்பாண்டங்களின் மீது பொறிக்கப்பட்டிருக்கும் சில மனிதர்களின் பெயர்கள் பல்வேறு இனக்குழுக்களைச் சேர்ந்த மக்கள் இங்கு வாழ்ந்ததை சுட்டுகின்றன. மட்பாண்டங்களின் மீது பொறிக்கப்பட்டிருக்கும் வண்ணக்கலைகள் மக்களை குறித்தும் அவரது நடவடிக்கைகள் குறித்தும் பல தகவல்களை தருகின்றன. ஒரு புதைக்குழி அருகே காணப்படும் நடுகள் பெருங்கற்காலத்தைச் சேர்ந்ததாக கணிக்கப்படுகிறது. கொடுமணல் அகழாய்வில் கிடைத்தவை சங்கத் தொகை நூல்கள் காலத்தைச் சேர்ந்தவையாகும். பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு என சுப்பராயலு கூறுகிறார். இதோட தான் இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஆரியர்கள் பற்றினது. இது நமக்கு தேவையில்லை. ஓகே.